ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து பூஜை சாமான் கம்ப்ளீட் செட் கலெக்ஷன் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டாப் டு பாட்டம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம்லேருந்து மினிமம் வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரைஸோட. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ பார்க்குறப்பவே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. இந்த தூபக்கால், அதில் வந்து ஸ்மால்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும், சந்தனப்பிலான்னு சொல்லுவாங்கள்ல அது, பன்னீர் சொம்பு, கலசம், குத்து விளக்கு, சின்ன சின்ன விளக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஒன்றுலேயுமே மினிமம் எவ்வளோ வெயிட் இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் இருக்கும் அதை வந்து நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு கலெக்ஷன் வந்து பார்க்கணும், உங்களுக்கு குத்து விளக்கு பார்க்கணும், இல்லை வந்து காமாட்சி விளக்கு பார்க்கணுன்னா அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து துளசி மாடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது, ஏன்னா துளசி மாடம் வீட்டில் இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுனால அதை வந்து வெளியில் பண்ணியிருக்காங்க. இது வந்து தூபக்கால் இல்லைனா நெய் தீபம் ஏற்றுறது 37 கிராமில் வந்து வருது. உங்களுக்கு 37 கிராம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 4000 ருபீஸ் மாதிரி வந்து வரும். இது வந்து தூபக்கால்லையே இருக்கிறதுலே பெரிய சைஸு, ஒரு 84 கிராம் மாதிரி வந்து வருது. இதுக்கு 12% வேஸ்டேஜும் இருக்குது. நியர்பை 10,000 கிட்ட வந்து அது வரும். இந்த ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தூபக்காலில் நம்ம ரெண்டாவது பேட்டர்ன் காமிச்சோம்ல அதில் இருக்கிற கொஞ்சம் சின்ன சைஸ் 48 கிராம் வந்து வருது. இது வந்து ஒரு 6,500 மாதிரி வந்து வரும். இது வந்து அந்த நெய் தீபத்திலே இருக்கிற அடுத்த ஒரு சைஸு 54 கிராமில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 6,500 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது வந்து 19 கிராம் வர சின்ன சைஸ் துளசி மாடம். இது ஒரு 2,500 ரூபாய் இல்லைனா 2,350 ரூபா வரும். நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த கிராம் அதோட வந்து நீங்கள் 100, 105 அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் 12% வேஸ்டேஜ் இருக்குது. இது வந்து வாழைமரம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி பூஜை ரூம்லேயுமே அது இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாழைமரம் வந்து ஒரு 3,600 ரூபா அந்த மாதிரி வந்து வரும். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 10,000 ருபீஸ்க்கு ஒரு கலெக்ஷன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது எவ்வளோ வரும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து 10,000 ருபீஸ் 400 வரும். அதில் 12% நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும், ஒரு 1,200. ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் பார்க்குறீங்கன்னா ஒரு 12,000 ரூபா 11,500 ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து இருக்கிற சின்ன சைஸ் தூபக்கால். இந்த பெல் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. 102 கிராம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸுமே இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு குட்டி குத்து விளக்கு, அது வந்து ஒரு 91 கிராம் வருது. ஆக்சுவலாக குத்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு 24-25 கிராம்லேயே சின்ன சைஸில் இருக்குது. இது வந்து மாட தீபம்னு சொல்லுவாங்கள்ல அது. இதுவுமே கம்மி கிராமில் ஒரு 18 கிராம்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து கோல்டு பிளேட்டடு, ஒரு 30 கிராமில் வந்து வருது. ப்ளஸ் வந்து ஒரு 4,000 ருபீஸ் வரும். இது வந்து ஒரு 2,500 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அகர்பத்தி எல்லாம் வைக்கிறது 36 கிராம் வருது, ஒரு 4,000 மாதிரி வரும். இது 41 கிராமில் வருது, 5,000 கிட்ட வந்து வரும். ஸோ நீங்கள் அது ஈஸியாக இருக்கும். அந்த கிராம்லேருந்து ஒரு 104 ருபீஸ் இன்றைக்கி சில்வர் விற்கிது அப்படின்னா அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 12% ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கோமாதா கன்றுக்குட்டியோடு இருக்குது. கன்றுக்குட்டி அந்த கோமாதாவோட மடியில் பால் குடிக்கிற மாதிரி அதை ஒட்டி இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸ் பெல்லு. அடுத்து வந்து அந்த கலசம் ப்ளஸ் வந்து தேங்காய் அதில் இருக்கிறது 12+18 கிராம். ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனியாக வருது, கிராம் வருது. மேலே இருக்கிற தேங்காய் அதெல்லாம் 12 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. இது வந்து அந்த மாடம் மாதிரி வைக்கிறது, நம்ம அகல் விளக்கு வைக்கிறதுக்கோ இல்லை வந்து காமாட்சி விளக்கு வைக்கிறதுக்கோ வச்சுக்கலாம். இதில் ஒரு 30 கிராம் 25 கிராம்லேருந்தே இருக்குது. அடுத்து வந்து ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 கிராமும், இந்த பஞ்சபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 63-70 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. இது எதுக்குன்னா, நம்ம குழந்தைங்கள்லாம் சில சமயம் வந்து சூடம் காமிப்பாங்க, அப்போ கையை வந்து சுட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுனால மரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதோட ஹேண்டில். ஸோ அந்த ஹீட் வந்து இங்கே ட்ராவல் ஆகாது, ஈஸியாக பிடிச்சி நம்ம சூடம் காமிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 16 கிராமில் இருக்குது. அந்த மரத்தில் இருக்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ இதுலேயுமே சின்ன சைஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு 32 கிராமில் ஒரு சந்தனப்பிலா. இதை விட உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னாக்கா இருக்குது. நீங்கள் ஒரு 30 கிராம் 25 கிராம் அந்த மாதிரி இருக்கும். 38 கிராமில் வந்து ஒரு குங்குமச்சிமில். இதில் நிறைய சலங்க வச்சா மாதிரி 100 கிராம், மோர் தென் 100 கிராம் கூட இருக்குது. எனாமல்ஸ்லாம் வச்சா மாதிரி கூட இருக்குது. இது வந்து உங்களுக்கு நல்ல ஹெவி வெயிட்டு, ஒரு 250 கிராம் மாதிரி வருது. செம்ம வெயிட்டு, செம்ம பெருசு. வாங்கணுன்னா ஒரு 27,000 26,000 வந்து நீங்கள் வச்சுக்கணும். இது 94 கிராமில் இருக்கிற ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த மணன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி 10,000 ருபீஸ் வந்து ஆகும் இது வாங்கிறதுக்கு.
அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. அகர்பத்தி வைக்கிறது அதிலே இருக்கிற சின்ன சைஸு. இது வந்து குங்குமம் மஞ்சள் வைக்கிற மாதிரி ஒரு இலையில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம மாவிலை தோரணம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி தோரணம், வெத்தலை பாக்கு. ஏன்னா இப்போ வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நம்ம வெத்தலை பாக்கு வைக்காமல் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வெத்தலை பாக்கெல்லாம் கூட வந்து இருக்குது. நான் காமிக்கிறேன். இதெல்லாம் 83 கிராமில் கோல்டு பிளேட்டட் ப்ளஸ் எனாமல் கொடுத்தா மாதிரி இருக்கிற சில பஞ்சபாத்திர கலெக்ஷன் தான். 26 கிராம்லேயுமே அந்த மாதிரி நல்லா அழகாக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்காகவுமே இருக்குது. அதோடய ஃபினிஷிங் எல்லாம் நல்லாயிருக்கு. இது 69 கிராமில் இருக்கிற ஒரு நல்ல ஹெவி ஒர்க் பஞ்சபாத்திரம். எப்போவுமே ரொம்ப ஒர்க் வச்சது வந்து நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கொஞ்ச நாள் அழகாக இருக்கும். பட் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 103 கிராம் வருது. இதுதான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அழகாக மட்டுமே பார்த்து வாங்கிட்டோன்னா அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி பிளைன்ஸ் வந்து வாங்கிக்கிறப்ப அது ஈஸி டு மெயின்டைனாக வந்து இருக்கும். 34 கிராமில் ஒரு 12% வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வருது. இது 24 கிராமில் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இது 84 கிராமில் இருக்கிற ஒரு பிளெயின் பிளேட்டு. இதுவுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 54 கிராம், நியர்பை 6000 கிட்ட வந்து உங்களுக்கு வரும். இது வாங்கணுன்னா 12% வேஸ்டேஜ் அந்த மாதிரி வருதில்ல. இது வந்து சின்ன அன்னபூரணி. இதிலே பெருசு கூட வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நான் அரக்கு ஏதாவது ஃபில் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, அது அப்படியே அது வந்து கேஸ்டிங் பீஸ் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்து வருமா, பட் உள்ளே வந்து ஹாலோவாக தான் இருக்கும், பட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பெரிய சரஸ்வதி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அன்னபூர்ணி, சரஸ்வதி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே. இது சின்ன மாடம் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸில் 26 கிராமில் வந்து வருது. அடுத்து வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பிளேட் ஒரு 40,000 மாதிரி இந்த பிளேட் செட்டு வரும். மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து பழம் யாருக்காவது வீட்டுக்கு வராங்கன்னா வச்சு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி இதில் வச்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 330 கிராமில் வந்து ஒரு பீஸ் வந்துருக்கு. இது மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலுமே வந்து இருக்குது. ஸோ நான் வந்து 1 or 2 மட்டும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு மேக்ஸிமம்லேருந்து மினிமம் வரைக்கும் நிறைய கிராம்ஸில் இருக்குது. இது வந்து 25 கிராம் வந்து உங்களுக்கு வருது. இது 31 கிராம் வந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33 கிராமில் 12% வேஸ்டேஜில் வந்து வர கலெக்ஷன் தான். இங்கே வந்து பழைய வெள்ளியை நீங்கள் போட்டுட்டு வாங்குறீங்க அப்படின்னாக்கா 92.5 சில்வராக இருந்ததுன்னா 19% வரைக்கும் தான் லெஸ் பண்ணுவாங்க. இல்லை நார்மல் சில்வராக இருக்குனாக்கா 24லேருந்து 30% வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க. அது ஓகேவாக தான் எனக்கு தோணுது. இங்கே வாங்குறதா இருந்தது, இங்கே நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலுமே 23% அந்த மாதிரி வந்து ஓல்டு சில்வருக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க. இந்த தாமரை இதழில் இருக்கிற மாதிரியுமே வச்சுருக்காங்க. அதில் வந்து குங்குமச்சல் இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மாவிலை தோரணம் அதெல்லாம் அதில் வந்து 3 கிராம்லேருந்து இருக்குது. இது வந்து பாக்கு வெத்தலை. இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப இதை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு வந்து சாஸ்திரத்துக்காக வச்சு நம்ம என்ன சாமி கும்பிடணுமோ அந்த மாதிரி வந்து கும்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து தோரணங்கள்லாம் 9 கிராம் 10 கிராம் 3 கிராம்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லக்ஷ்மி போட்ட மாதிரி இருக்குது. சாய்பாபா அவங்களோட இஷ்ட தெய்வம்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ரெட்டை பாக்கு வச்சா மாதிரி 8 கிராமில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே பாக்குனா கூட ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க இது வந்து பாக்கு வெத்தலை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொன்னாங்க. இது வந்து ஒரு தூக்கு மாதிரி வந்திருக்கும், மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கான தூக்கு. இது வந்து உங்களுக்கு 25 கிராமில் 12% வேஸ்டேஜில் வருது. இதில் உங்களுக்கு 4 வேணும் அப்படின்னாலுமே வந்து இருக்குது. ஸோ அது அவங்கவுங்களோட வசதிக்கும் அவங்கவுங்களோட பட்ஜெட்டுக்கும் தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். 4 வைக்கிறப்ப அச்சதை அரிசி, குங்குமம், அதுக்கப்புறமா மஞ்சள் அந்த மாதிரி வைக்கலாம். சில பேர் திருநீர் வைக்கிற வழக்கம் இருக்கும், அவங்கெல்லாம் அந்த மாதிரி 4த்துலேயுமே ஒன்று வந்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் 80 கிராம் வந்து உங்களுக்கு வருது. அடுத்து வந்து இந்த பூஜை கூட வந்து வெளியில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ரொம்ப அழகழகாக ரொம்ப லைட் வெயிட்லேருந்து இருக்குது. அதையுமே நான் வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து பன்னீர் சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நிறைய பேர் வீட்டில் மேக்ஸிமம் நம்மளோட பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். 85 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. இதுலேயே பெருசு மோர் தென் 200 கிராம் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ரீசனபிளான பட்ஜெட்டில் இருக்கிறது மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பெரிய குத்து விளக்கு ஒரு 2 அடி 3 அடிக்கு வரைக்குமே வந்து குத்து விளக்கெல்லாம் வெள்ளி
வெள்ளியிலே வந்து இருக்குது. அதெல்லாம் ஒரு 1 lakh அந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து வரும். இப்போ காமிச்சிருக்கிற அந்த அர்ச்சனை கூட அது கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. பட் வீட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏதாவது சாமியெல்லாம் கும்பிட்றோன்னா அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25,000 அந்த மாதிரி வரும் இந்த ஸ்மால் சைஸே. ஏன்னா கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாக இருந்தது. அதே மாதிரி பிக் சைஸில் வந்து ஒன்று காமிச்சிருக்கேன். அது கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. 300 கிராம் ஒரு 33,000 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சரவணா ஹைலைட்லேருந்து நிறைய வெள்ளி கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து போட போகிறேன். ப்ளஸ் கோல்டு பிளேட்டடுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவுமே நான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் 92.5 சில்வருமே நான் உங்களுக்கு வந்து கொலுசில் வந்து விதவிதமாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.